வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். நண்பர்களே, இன்னைக்கு சில பொதுவான விஷயங்கள், நம்முடைய நண்பர்களுக்கான விஷயங்கள் பற்றி இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். இது சும்மா அரடா ஏதோ பொதுவான விஷயமா, சரி ஓகே, இதில் ஒரு கோழி சேவல் ஏதோ கொடுக்குற மாதிரியான வீடியோ மாதிரி தெரில இது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நண்பர்கள் ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. இப்போ புதுசாக நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் பாருங்கள். ஆனால் நம்முடைய பழைய நண்பர்கள் தயவுசெய்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்குது, அதனால் இது பாருங்கள். நண்பர்களே, ஒரு பழமொழி ஒன்று, ப்ரோவேர்ப் அப்படின்னு சொல்லுவோம்ல, ப்ரோவேர்ப் பழமொழி. அந்த பழமொழி ஒன்று என்னன்னா, பல்வேறு பழமொழிகள் இருக்குது, ஆனால் இது ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான பழமொழி. ஒவ்வொருத்தரும் இதை அடிக்கடி நினைச்சுக்கணும். இந்த பழமொழியை என்னன்னா, ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு உபத்திரம் அடைவார்கள். அதாவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருவோங்க நம்ம, அதுக்கப்புறம் அந்த உதவி நம்ம கிட்ட வாங்கிக்கிட்டாங்க பாருங்க, அவங்களால நம்ம துன்பப்படுவோம். இன்னொன்னும் இருக்குது, என்னன்னா கொடுத்து கெட்டவனாகிறதுக்கு பதில் கொடுக்காம கெட்டவனாயிடலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. என்னன்னா அதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. கொடுக்கும் போது அவன் நல்லவன், சூப்பர்பா, தங்கமாட்ட மனுஷன்பான்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட காசு நம்ம கிட்ட கேட்குறாரு, ஐயா எனக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் மறுபடியும் கூடிய விரைவில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருன்னும் போது, அவர் நல்ல மனிதராக நேர்மையான மனிதராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம கொடுத்தோம்னா அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொடுத்துருவாங்க. ஆள் சரியில்லை அப்படின்னா அந்த மாதிரி மனிதருக்கு நம்ம ஒரு பொருளை கொடுத்துட்டு, பொருளோ பணமோ கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம என்னைக்காச்சும் ரிட்டர்ன் கேட்குறோம், இல்லை கேட்கல, ஆனால் அதனால் நமக்கு துன்பம் தான் வரும். மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் வேறு வெவ்வேறு வழிகளில் நம்மளுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதுக்கு தான் கொடுத்து கெட்டவன் ஆகிறதுக்கு பதில் கொடுக்காம கெட்டவன் ஆயிடலாம். என்ன கொடுக்கல, நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னால் என்ன, ஒரு 4 நாள் 5 நாள் நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்க, கோவப்படுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவான், முடிச்சு வேலை. ஆனால் கொடுத்துட்டு பிறகு நம்ம அவங்ககிட்ட மாட்டின் முழிக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு அவன் துன்பத்தை கொடுப்பான். எதுக்கு சொல்கிறேன்னா நண்பர்களே, நான் யாருக்கும் கொடுத்துட்டு அந்த மாதிரி துன்பப்படுற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. கொடுத்துட்டுனா மறுபடியும் அவன் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, அது சின்ன காசாக இருந்தா என்ன, பெரிய காசாக இருந்தானே, நான் ரிட்டர்ன் கேட்க மாட்டேன். என் கையை விட்டு அது வெளியே போகுதுன்னா நான் அதை பற்றி கவலைப்படாமல் நான் கொடுத்துருவேன். ஒரு சில நல்ல நண்பர்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன், என் மனசார நான் கொடுத்துருக்குறேன். என்னுடைய தம்பிகளுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நான் கொடுத்த மாதிரி. ஏன்னா அவர்கள் என் மேலே அவ்வளோ நட்பாக இருக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க, அதெல்லாம் விஷயமே இல்லை. ஒரு சில தீயவர்களை பற்றி நான் பேசுகிறேன் இந்த விஷயத்தில். நல்ல மனிதர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அது விஷயம் இல்லை. சரி ஓகே நண்பர்களே, விஷயத்துக்கு வந்துடுவோம். என்னன்னா, நம்ம ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வீடியோனா, ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதாவது ஒரு பெண், நம்முடைய நண்பருடைய மனைவி, அவங்க பேரெலாம் நம்ம சொல்ல விரும்பலை, அவங்க பேர் சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால் அவருடைய பேரை கூட நான் அந்த வீடியோவில் சொல்கிறதில்ல. நம்முடைய நண்பர் ஒருத்தர், அவருடைய மனைவிக்கு இதயத்தில் பிரச்சனை, அதாவது இதயம் இந்த பக்கம் ஓகே, இதயத்தில் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை. நுரையீரல் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இருக்கும். நுரையீரல் பிரச்சனை, இதய பிரச்சனை, அதே மாதிரி உடம்புல டிபி பிரச்சனையும் இருந்துச்சு அவங்களுக்கு. அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன்னா, நம்மளால் முடிஞ்சதும் நம்ம பண்ணோம். அது போக நம்முடைய வீடியோவில், நம்ம சேனல்லே ஒரு வீடியோ பதிவு பண்ணி, அவங்கள பதிவு பண்ணி கொடுக்க சொல்லி அந்த வீடியோவை நான் நம்ம சேனல்லே பப்ளிஷ் பண்ணேன். இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு உடம்புல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது நண்பர்களே, நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை அவங்களுடைய ஃபோன் நம்பருக்கு, எப்படியே
யாருக்கு தேவைப்படுதோ உதவி அவர்களினுடைய ஃபோன் நம்பரை தான் நான் கொடுத்தேன் நம்ம வீடியோவில். அவர்களுடைய ஃபோன் நம்பர் தான், ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர்லாம் அவர்களுடைய நம்பரை தான் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி சில கட்டளைகளும் நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில். என்னன்னா, என் நம்பருக்கு யாரும் காசு அனுப்பக்கூடாது, எனக்கு யாரும் ₹1 அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்புனீங்க உங்களுடைய காசை நான் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதே செகண்டில் உங்களுடைய நம்பரை நான் பிளாக் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா உதவி அவங்களுக்கு தான் தேவைப்படுது, அதுக்குண்டான நம்பர்லாம் நான் கொடுத்துட்டேன். என்கிட்ட அனுப்பி தான் நீங்கள் நல்ல பேர் வாங்கிக்கணுன்ற அவசியம் இல்லை. கடவுளுக்கு தெரியும்ல, நீங்கள் அனுப்பின பணம் அவருக்கு போய், அதாவது அவருக்கு அனுப்பியிருக்கிறீங்கன்றது உங்களுக்கும் கடவுளுக்கும் காசு வாங்கிக்கிறவங்களுக்கு தெரியும். அது போதும் எனக்கு, நல்ல மனிதர் இல்லைங்க அப்படின்றது. அதனால் நம்ம அந்த மாதிரி ஒரு உதவியெல்லாம் அவங்களுக்கு நம்ம செஞ்சோம். இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, கடவுளரில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட முட்டைகள் வாங்கிட்டு போயிருந்தார் அந்த அண்ணன். அவர் முட்டைகள் வாங்கிட்டு போய் அது குஞ்சு பொறிச்சு இப்போ ஓரளவுக்கு வச்சு பண்ணுறார். அவர் நம்முடைய லைனேஜ் வச்சு என்னுடைய பெயரை பயன்படுத்தி, அது போக ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயமே இதுதாங்க, கரெக்டாக கேளுங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, வாழ்க்கையில் கஷ்டப்படுறாரு, அவங்க மனைவிக்கு உயிர் போகிற ஆபத்து, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், உயிர் போகிற ஆபத்து. நம்மக்கிட்டே சொல்லிட்டாரு, நம்மளால் முடிஞ்ச உதவியும் செஞ்சிட்டோம். ஆனால் நம்ம ஒருத்தர் எவ்வளோ உதவி செய்ய முடியும்? ஆனால் கடவுள் கொடுத்தது நமக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, யூடியூப்பில் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் வழியாக நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய நண்பர்கள், நம்முடைய நல்ல நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க அவங்களுக்கு உதவி செய்யட்டும் அப்படின்னு ஒரு மிக பரந்த மனப்பான்மையோடு உதவி நம்ம செஞ்சோம். நம்ம சேனல்லேருந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர் தானே போட்டேன் நான். இப்போ இவருடைய ஃபோன் நம்பருக்கு காசெல்லாம் அனுப்புனாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் காசு அனுப்பியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ அந்த நம்பர்லாம் இவர் சேவ் பண்ணி வச்சுக்கின்னு அவங்களும் இவர்கிட்ட கேட்கறது, அண்ணன் லைன் இருக்குதா, ஜாவா ஆர்மோ அண்ணன் லைனு உங்ககிட்ட இருக்குதாங்க, கோலிங்க இருக்குதா அப்படின்னு கேட்டால், ஆமாம் என்கிட்ட இருக்குது, நான் கொடுக்குறேன், காசுக்கு விற்கிறேன், நான் ப்ரீட் பண்ணி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்களுக்கு இவருக்கு சேல்ஸ் பண்ணிருக்கிறாரு. பட்டாங்க, பெரிய பட்டா விடைங்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அது எனக்கு ஏற்கனவே தெரியும். சரி, நான் கேட்கல. முதல்ல அந்த நண்பர்களே எனக்கு சொல்லிட்டாங்க. அவங்க வாங்கிட்டு போனவங்களே டைரெக்டாக என்கிட்ட சொல்லலைன்னா கூட அவர்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவர்கள் மூலியமா எனக்கு தகவல் வந்துடும். நண்பர்களே, ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சேவல் கலையில் இருக்கக்கூடிய, இந்த வெத்துக்கால் சேவல் கலையில் இருக்கக்கூடிய, நீங்கள் ஏதாவது ஒரு மூளை முடுக்கில் கூட இருங்க, ஒரு சின்ன குக்கிராமத்தில் கூட இருங்க, என்னை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை ஏதோ நல்லதோ கெட்டதோ நீங்கள் எது பேசினாலும் சரி, அது குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திலிருந்து அதிகபட்சம் 1 நாளுக்குள்ள எனக்கு தகவல் வந்துடும். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் என்ன தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த வெத்துக்கால் சேவல் கலையில் நான் சொல்கிறது அனைவருக்கும் என்ன தெரியும். அனைவரும் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு பக்கம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஃபோனில் 3000 பேருக்கு பக்கம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னுடைய மெயிலில் தான் சேவ் பண்ண முடியும். இப்போ சிம்லேயோ ஃபோன்லேயோ பண்ண முடியாது, அதெல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மெயிலில் தான் இப்போ சேவ் பண்ணிட்டு. இப்போ அவ்வளோ பேர் நான் சேவ் பண்ணி வச்சியும் இன்னும் பல ஆயிரக்கணக்கான பேர் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்கலன்னு எங்கெங்கேயோ தேடுறாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க, நான் உங்கள் நம்பர் கேட்குறாங்கண்ணா, நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணா, தயவு செய்து என்னுடைய நம்பர் கொடுக்காதீங்க, அது எனக்கு தொந்தரவுப்பா, வேண்டாம்ப்பா. என் நம்பர் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நான் உங்களை இல்லை கோழி கொடுங்க, சேவல் கொடுங்க, அது இதுன்னு தொந்தரவு பண்ணுவாங்கப்பா, வேண்டாம். யாருக்கும் நம்பர் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேனே தவிர, கேட்குறாங்களா கொடு கொடு கொடு, நம்மளுக்கு சேல்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லை. ஏன் யாருக்கு கேட்குறாங்க கொடு கொடுன்னு சொல்கிறது? நானே என் சேனலில் இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பரு, எல்லாரும் நோட் பண்ணிக்காங்கப்பான்னு சொல்லிட்டு நம்பர் போட முடியாதா? போட தெரியாதா எனக்கு? அப்படி போட்டு என்னால் சேல்ஸ் பண்ண தெரியாதா? நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இந்த வெத்துக்கால் சேவல்கள் கோழிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அப்படின்ற நோக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்களால தலை தூக்கவே முடியாது. 1 வருஷம் 2 வருஷம் சூப்பராக இருக்கும், நல்ல காசு சம்பாதிப்பாங்க.
அதுக்கு அப்புறமா தான் தெரியும். ஏன்னா காசு நிறைய வரும். நிறைய வரும்னா எல்லாராலையும் அந்த மாதிரி வித்துற முடியாது. என்னுடைய பெயரை சொல்லி அவங்க சம்பாதிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்னுடைய பெயரை சொல்லி சம்பாதிக்கிறாங்க. அப்படி சம்பாதிக்கும் போது சரி அண்ணன் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னொரு விஷயம், இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி ஒருத்தர் நம்ம கிட்ட விடைங்க வாங்கிக்கிறதுக்காக சொல்லியிருந்தாரு. அவர் ஆல்ரெடி நம்முடைய பழைய நண்பர், நம்ம லைன் வச்சிருந்தவர். இவங்க எல்லாம் ஒரு ஊருக்காரங்க. இது மாதிரி அண்ணனுக்கு நானும் சொல்லி வச்சுருக்கிறேன், ஒரு ஜோடி எனக்கு வேணும்னா அப்படின்னா அண்ணன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, ஏப்பா இப்போ நம்ம ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுப்போம். அதில் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் கம்மி பண்ணி கூட கொடுப்போம். நான் ஃபிக்ஸட் ரேட்டு இதுதான் சொல்கிறதில்ல, அது எல்லாருக்குமே தெரியும். இவர் என்ன சொல்லியிருக்காரு, அவசரப்படாதீரு, என்கிட்ட குஞ்சுங்கெல்லாம் ரெடி ஆகட்டும், நானே உனக்கு கொடுக்குறேன். அவர் கொடுக்குற ரேட்டை விட பாதி விலையில நான் கொடுக்குறேன், நீ வாங்கிக்க. அதுவும் அதே லைன் தானே, நான் வச்சுருந்தது அவர் லைன் தானே, பாதி விலையில் கொடுக்குறான், நீ வாங்கிக்க. எதுக்கு அவர்கிட்ட அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறான்னு இவர் சொல்லியிருக்காரு. சரி, இந்த தம்பி எனக்கு அப்போ சொல்லலை. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பொருள் வந்து எடுத்துக்கிறது வரும் பொழுது சொன்னார், நான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா அவர் வந்து ஒரு 4-5 கோழி வச்சுக்கினா அது, அதாவது அந்த 4-5 அவர் வச்சுருக்கிறது எல்லாமே நம்ம லைன் கோழி தானான்னு தெரியாது, பிரீடு பண்ணி விற்கிறாரு. பாருங்க, வித்துட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் ஒருத்தன் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் யாருக்கோ வித்துட்டு போங்க. ஆனால் என் பேரை பயன்படுத்தக்கூடாது. என் பேரை பயன்படுத்துனீங்க, நான் வேற மாதிரி பண்ணி விட்டுருவேன். இது சாதாரண விஷயம் இல்லை, இது என்னுடைய 35 வருஷ உழைப்பு. ஒன்றும் இல்லைங்க, வாங்கிட்டு போகிறாங்க, அதுலேருந்து பிரீடு பண்ணி இல்லை இன்னும் 4 கோழிங்க வெளியிலேருந்து எடுத்துன்னு வந்து போட்டு அதுலேருந்து பிரீடு பண்ணி என் பேரை சொல்லி விற்கிறாங்க. நான் பல ஆண்டு காலமாக என்னுடைய குருநாதர் காலத்தில் இருந்து சேவல்கள் கோழிகள் என்னுடைய குருநாதர் காலத்தில் இருந்து வளர்க்க ஆரம்பித்து எவ்வளவோ களங்களுக்கு சென்று மிகப்பெரிய நற்பெயரை நாங்கள் பெற்று, இவங்க கிட்ட இருக்கிற லைன்னா இப்படி தாண்டா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அதே லைனேஜ் இன்னைக்கு வரைக்கும் நான் பாரம்பரியமாக மெயின்டெனன்ஸ் பண்ணி, இன்பிரீடிங்னா கூட பர்ஃபெக்டாக இந்த சேவலுக்கு இந்த கோழி போட்டால் கரெக்டாக இருக்குமா, இதுக்கு இதில் மேட்ச் பண்ணி பர்ஃபெக்டாக 100% கேரண்டி பண்ணி கொடுக்குற நண்பர்களுக்கு நான் எத்தனை ஆண்டு கால உழைப்பு, இவ்வளவு பிரச்சனைகள்லாம் நான் சந்திச்சிருப்பேன். இவங்க வாங்கிட்டு போவாங்களாம், அதுவும் முட்டையாக வாங்கிட்டு போய் அதை அவியத்தில் வச்சு குஞ்சு பெருசு பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அதுலேருந்து பிரீட் பண்ணி நம்ம பேரை சொல்லி விற்கிறது. பெரிய பெரிய ரேட்டு தான், சும்மா கம்மி ரேட்லாம் இல்லை, பெரிய பெரிய ரேட்டுக்கு விற்கிறாங்க. இதற்கு உங்களுக்கு எவ்வளவு உழைப்பு இருந்தது. சாதாரணமாக இப்போ வெத்துக்கால் சேவலுங்க ஒரு சாதாரண ஒரு பட்டான்னா ஒரு 3000 ரூபா இல்லையா, ஒரு 3000 அல்லது 4000 ரூபா போகும் ஒரு பட்டா, ஒரு திண்டு பட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதை நார்மல் லைனேஜ் வச்சுருக்கிறவங்க அவ்வளோ ரேட்டுக்கு விற்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பட்டா கொடுக்குறோம்னா அதுக்கு 100% கேரண்டி பண்ணி கொடுக்குறோம். 100% கேரண்டினா என்ன, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எந்த ஏரியாவிலேருந்து வேணாலும் எடுத்துன்னு வரட்டும், எவ்வளோ பெரிய லைன் வேணாலும் எடுத்துன்னு வரட்டும், ஏன் அப்படின்ற கேரண்டியை பண்ணி நம்ம கொடுக்குறோம். இது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்க. இது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ இல்லை, நான் ஒரு 100 பேருக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கெட்ட பேர் இல்லை, என்னைக்குமே எனக்கு கெட்ட பேர் வராது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக லைனேஜ் மெயின்டெனன்ஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ப்ரீடிங் பண்ணி நான் கொடுக்குறேன் நண்பர்களுக்கு. எடுத்த உடனே அங்கே பாரு, நான் 50 கோழி குஞ்சு என்கிட்ட இருக்குது, 40 கோழி குஞ்சு நான் உற்பத்தி பண்ணிட்டேன், வந்து யாரும் நான் வாங்கிக்காங்க, ஏதோ வர வேலைக்கு கொடுத்துட்டு போகிறேன், அந்த வேலையெல்லாம் நம்மகிட்ட இல்லை. அப்படி பண்ணுறவங்க என்ன நடக்கும்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க நல்லா விற்கலாம். ஏன்னா என் பேரை சொல்லி என்னுடைய சேவலை வீடியோவில் காமிச்சு கூட அவங்க விற்கலாம். ஆனால் ஒரிஜினலாக பிரீடு பண்ணி கொடுக்குறாங்களான்றது சந்தேகம். அது போக ஒரிஜினலாகவே பண்ணால் கூட அந்த கோழிகளுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு கோழி இப்போ முட்டை வைக்குது, முட்டை வச்சு அவியத்தில் உட்காந்து குஞ்சு பொறிச்சு குஞ்சுங்களை பிரித்து விடுற ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணிச்சுன்னா குறைந்தது 4 மாதம் டைம் எடுத்துக்கும் கோழி. அவியத்தில் உட்காரும் போது ஒரு 20-21 நாள், குஞ்சுங்களோட ஒரு 3 மாதம், ஏன் ஒரு சில கோழிங்க நம்ம லைன் கோழிங்க 6 மாதம் வரைக்கும் குஞ்சுங்களோடய சுற்றிட்டு கிடக்கும். அப்போ குறைந்தபட்சம் 4 மாதம் அந்த கோழிக்கு டைம் கிடைக்கும். அதுக்கப்புறமா அதுவே குஞ்சுங்களை பிரித்து விட்டுட்டு முட்டைக்கு ரெடி ஆகும். முட்டைக்கு ரெடியான பிறகு சேவலை போட்டு நம்ம பர்ஃபெக்டாக குஞ்சு எடுத்தோம்னா அதுதான் வந்து பர்ஃபெக்டாக வரும். அது களத்துக்குன்னா அந்த மாதிரி குஞ்சுகள் வந்தால் தான் அது களத்துக்கு பயன்படும்.
இந்த ஆகாத போகாத இந்த நோஞ்சா நாட்டம் வர்றதுங்க போதெல்லாம் பயன்படாது. அது எவ்வளோ நல்ல லைனேஜ் தாங்காது. இப்போ நாம் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அதுங்களுக்கு டைம் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு 4 கோழி குஞ்சு எடுத்தால் கூட சரி, அது 100% கேரண்டி பண்ணி நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த சேல்ஸ் மோட்டிவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வியாபாரத்தனத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோழி முட்டை வச்சிருச்சா ஓகே, அந்த முட்டையை எடுத்து இன்குபேட்டரில் கொண்டு வச்சிடுறது, மறுபடியும் சேவல் கட்டு போட்டுறது கோழியவே, மறுபடியும் அதை முட்டை வைக்கும், மறுபடியும் இன்குபேட்டர்லேயே இல்லை வேறு கோழியிலேயே வச்சு குஞ்சுகளை உற்பத்தி பண்ணிடுறது. அந்த கோழி எத்தனை ஈத்து தாங்கும், அந்த கோழியில் வரக்கூடிய குஞ்சுகள் எந்த அளவுக்கு போஷாக்காக இருக்கும், அதாவது ஒரு ஸ்ட்ரென்த்து அதுக்கு இருக்குமா வச்சு பாருங்க. இதெல்லாம் பல வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். கோழிக்கு டைம் கொடுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, மனிதர்கள் குழந்தை பெற்றுக்கிறாங்க, பெண்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே மறுபடியும் ஒரே மாதத்தில் கன்சீவ் ஆகி அடுத்த 10வது மாதத்தில் ஒரு குழந்தைய பெற்றுக்கினால்னா அது மாதிரி எத்தனை குழந்தைய அவள் பெற்றுக்க முடியும்? அந்த மாதிரி பெற்று வெளியே வந்த குழந்தை எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? இது கூட நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இதே எக்ஸாம்பிளை நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஒரு சிலருக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இப்போதான் குழந்தை பெற்றிருக்கிறா, குழந்தை பெற்ற உடனே அப்படி சேவலை கொண்டு போய் போடுறது. ஆண் மகன் போய் அவ கூட சேர்ந்து மறுபடியும் ஒரு குழந்தைய உருவாக்கி 10 மாசத்துல இன்னொரு குழந்தை. சரி, ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு அவ தாங்குவா, 3வது குழந்தைக்கு தாங்குவா. இல்லைன்னா மறுபடியும் பிறக்கிற குழந்தை அது வந்து நல்ல ஒரு திடமான குழந்தையா வருமா? வராது. ஒரு நோய் வந்தா தாங்காது, ஒரு நோஞ்சா மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம களத்துக்கு பயன்படுத்த முடியுமா? அது மாதிரி வந்த சேவல்களை பயன்படுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்னன்னா இவர்கள் வியாபாரம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் என் பேர் சொல்லி வியாபாரம் பண்ணதான் நீ ஒரு கோழி குஞ்சு கூட விற்க முடியும். புரியுதா? நான் ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவில் பாருங்க, இவர் தான் இந்த ஊருக்காரர் தான், இவர்கிட்ட யாரும் வாங்காதீங்கப்பான்னு ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன்னா நீ எவ்வளவு பிரீடு பண்ணாலும் ஒருத்தனும் உங்ககிட்ட வந்து வாங்க மாட்டான். புரியுதா? என்னமோ என்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கின்னு இவ்வளவு இதாக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நான் அந்த மாதிரி தில்லுமுள்ளு பண்ணிக்கினேன். என்கிட்ட நல்லவங்க மாதிரி தான் பேசுகிறாங்க. என்கிட்ட வரும்போது கூட சொன்னார், ஆனால் ஒரு கோழியில் விடைங்கள்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பெருசாகட்டும், நான் உங்களுக்கு கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் வச்சு பயன்படுத்துங்க, எனக்கு வேணும்னா நான் கேட்குறேன், அவ்வளோதான். அப்படி தான் நான் சொல்லி அனுப்புனேன். ஏன்னா இவங்க வச்சு பயன்படுத்துவாங்க அப்படின்னு நாம நினச்சா இவங்க வந்து வியாபாரம் பண்ணணும், காசு சம்பாதிக்கணுன்ற மோட்டிவேஷனே நம்மகிட்ட முட்டைகள் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. நமக்கு தெரியாது. அதுக்கு தான் நான் ஃபில்டர் பண்ணுறது. எப்படின்னா, இவர் வந்து உண்மையிலேயே சேவல்களை வளர்த்து பழக்கம் இருக்கிறவரா, ஒரு லைனேஜ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இவருக்கு வந்து விருப்பம் இருக்குதா, இல்லை சேவல்களை வந்து அரசாங்கம் அனுமதி கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் ஒரு டோர்னமெண்ட்டில் கொண்டு போய் இறக்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவரா அப்படின்லாம் பார்த்து தான் இப்போ 1-2 பேருக்கு நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் புது ஆளுங்களுக்கு நம்ம கொடுக்குறதில்ல. மேக்சிமம் நிறைய வருஷம் பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லைனா இதுக்கு முன்னாடி நம்ம லைனேஜ் வச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து உழைப்பு குறைஞ்சி போச்சுங்க. உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கம்மியாயிட்டான். உழைக்காமலே அடுத்தவனுடைய உழைப்பை திருடி அதுலேருந்து நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு நிறைய 198 பேர் தான் உழைத்து தன்னுடைய உழைப்பில் வரக்கூடிய பணத்தில் நாம் வந்து உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறவன் 2% பேர் தான். 198% பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எவன் உழைச்சா என்ன, எவன் நாசமா போனா என்ன, அடுத்தவன் உழைக்கிட்டோம், அவனுடைய உழைப்பை சுரண்டி அதன் மூலம் நாம் ஒரு வருவாயை வர வச்சு அதில் நம்ம சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ நாளைக்கு தாங்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய உழைப்பு மட்டும்தான் நமக்கு நிலையாக நிற்கும். அடுத்தவனுடைய உழைப்பை எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து அதை சுரண்டி சாப்பிட முடியும்? அதனால் நண்பர்களே, இது என்னுடைய உழைப்பு. ஜாவா ஆறுமுகம் அப்படின்னு பேர் எடுக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, ஆனால் நீங்கள் ஜாவா ஆறுமுகம் பேர் எடுத்த மாதிரி ஜாவான்னு முன்னாடி போட்டு என் பேர் பக்கத்தில் வரணும், அது மாதிரி நான் பேர் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுங்கிறாங்க. அது வந்து ஏதோ அந்த விட்டு ஜெயிச்சு விட்டு வந்துட்டா ஜாவா உங்கள் பேர் அந்த மாதிரி வந்துடாது. நல்ல கேரக்டர் இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை இருக்கணும், மற்றவன் காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கணும். திருடுற பழக்கமோ, பொய் சொல்கிற பழக்கமோ, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுற பழக்கமோ ஒரு துளி கூட மனசுக்குள்ளே வரக்கூடாது. இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் ஒரு 50%ஆவது பேர் எடுக்கலாம், இல்லை எடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு?
என் கூட நல்லாவே பேசிக்கின்னு என்கிட்ட வாங்கிட்டு போய் என் பேரை சொல்லி வித்துக்கின்னு இப்படிலாம் உட்காந்துக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இவங்க அப்படியே பேர் வாங்கிடுவாங்களா அவங்க? சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்படி எப்பா என்னை ஆள விடுங்கடா சாமி. ஏன்னா நீ பிரீடு பண்ற. நான் எழுந்து ஒரு 2 கோழி இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா காசு வரும். இப்போ என் பேரை சொல்லி விற்கிறாங்களா, இப்போ காசு கேட்ட காசு கொடுத்துட்டு போவாங்க நண்பர்கள். அப்போ என்னன்னா இன்னும் 4 கோழி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே. அப்போ வேற ஏதாவது கோழியை வாங்கினோம், இன்னும் ஒரு 4 கோழி போடு. ஏன்னா சேவல் அவரு தானே. சரி ஓகே போட்டு பிரீட் பண்ணு, குஞ்சுங்களை உற்பத்தி பண்ணு, வித்தா காசு வருது. அதெல்லாம் பெருசாகி உங்ககிட்ட வாங்கிட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் பெருசான பிறகு அவங்க ஒரு டப்னி பார்த்து 2 டப்னி பார்த்து ஒரு களத்தில் இறக்கி அதுக்கெல்லாம் அவங்க டைம் எடுத்துக்கும். 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆயிரும். அங்கே ஃபெயிலியர் ஆச்சுன்னா உன் சட்டையை வந்து பிடிப்பான். ஒருத்தர் 2 பேர்ல நீ தான் பிரீடு பண்ணி வித்துனேக்கிறல்ல. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீ இன்னைக்கு என்ன செய்யறியோ நாளைக்கு உனக்கு அது நடக்கும். ஒரு சுவற்றின் மீது ஒரு பந்தை தூக்கி எறியும் பொழுது அந்த பந்தை அங்க சுவற்றில் அடிச்சுட்டு நேரம் நம்ம கிட்ட தான் வரும் இல்லையா? நம்ம என்ன இப்ப கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நின்று பார்த்தோம்னா நம்ம மூஞ்சி தானே தெரியும். ஒரு படத்துல வடிவேலு ஹலோ எக்ஸ்கூஸ் மீ அந்த மாதிரி தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை அப்படின்னு கேட்பாரு. அந்த சேல்ஸ்மேன் வந்து பார்த்துட்டு ஏங்க அது கண்ணாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். கண்ணாடியா, நம்ம முஞ்சா இப்படி தெரியுது அப்படின்னு நினைப்பார்ல வடிவேலு. அது செம ஜோக். அது எப்போ பார்த்தாலுமே செம சிரிப்பு வரும் நம்மளுக்கு. அது மாதிரி நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்தோம்னா நம்ம மூஞ்சி தான் தெரியும். அது மாதிரி நம்ம தவறு பண்றோமா இல்லை நம்ம நேர்மையாக நடந்துக்கிறோமான்றது நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். அதாவது நம்முடைய மனசாட்சி தான் கண்ணாடி. அந்த கண்ணாடியில் நீங்கள் அப்படியே கண்ணில் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் நல்லது பண்ணீங்களா தப்பு பண்ணுறீங்களா இல்லை யதார்த்தமாக இருக்கிறீங்களா இல்லை மற்றவனை ஏமாத்துறீங்களான்றது அந்த மனசாட்சி நின்று சொல்லக்கூடிய அந்த கண்ணாடி உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடும் இல்லையா நண்பர்களே? அதனால தயவு செய்து இப்பா நீ வித்துன்னு போப்பா, எனக்கு நீ இது வித்துக்கோ, எவ்வளோ வேணாலும் காசு நீ சம்பாரிச்சு, எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. உன் சாப்பாட்டில் நான் மண்ணு போட மாட்டேன், என் சாப்பாட்டில் யாருமே மண்ணு போட முடியாது. அந்த கடவுள் நினைச்சா மட்டும்தான். வேற யாரும் என்கிட்ட ஒரு துளி கூட என்னை வந்து குறையும் சொல்ல முடியாது. என்னுடைய விஷயத்தில் நான் வந்து உயர்ந்து கொண்டே தான் போகிறேன். என்னுடைய ஒரு பேராக இருக்கட்டும், நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. ஏன்னா என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி. ஒரு உதவி செஞ்சுங்க, நம்ம அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க நண்பர்களேன்னு ஒரு வீடியோ போட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் நம்ம போட்டு விட்டுருந்தோம். அந்த ஃபோன் நம்பரை பயன்படுத்தி அவருடைய ஃபோன் நம்பருக்கு நிறைய பேர் காசு அனுப்பியிருப்பாங்கல்ல, அந்த நம்பர்லாம் எடுத்து வச்சுக்கின்னு அவங்களும் சும்மாக்க மாட்டாங்க. நம்ம நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சும்மாக்கிறதில்ல. ஏதோ ஒரு உதவி பண்ணுங்க பண்ணால் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு அதை உதவின்னா சும்மா உதவி பண்ணுறதில்ல. இவருக்கு காசு அனுப்புகிற விதத்தில் காசு அனுப்பிட்டு எப்போ அண்ணன் லைன் வச்சுங்கிறியா இல்லை அண்ணன் ஃபோன் நம்பர் எனக்கு கொடு, ரொம்ப தொந்தரவு இவங்க பண்ணுவாங்க. எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அப்படியே இதை வந்து ஒரு ஃபுல் அட்வான்டேஜாக எடுத்துக்கினாரு. ஆஹா சூப்பரா, எப்படி நம்ம கோழி சேவல் வச்சுன்னுக்கிறோங்க, ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வித்து காசை ஏதோ ஒன்று சரி பண்ணிக்கலாம் அப்படி. என்னுடைய பழைய நண்பர்கள்கிட்ட எல்லாம் சொல்லிங்கிறாரு, ஏங்க அண்ணங்கிட்ட போனால் ரேட் அதிகங்க, நான் கொடுக்குறேன் எங்கிட்ட அதாங்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரிஜினலாக இவர் வந்து பிரீட் பண்ணி கொடுக்குறாரா நமக்கு தெரியாது, அது கடவுளுக்கும் அவருக்கும் தான் தெரியும். ஏன்னா காசு சம்பாரித்து பழகிட்டாங்கன்னாவே எப்போ 2 கோழி 1 கோழியை வச்சுன்னு என்ன பண்ணுறது, இன்னும் ஒரு 4 கோழி இருந்துச்சுன்னா நிறைய காசு வரும்னு சொல்லிட்டு வேறு பக்கத்துலேருந்து கோழிகள்லாம் எடுத்து போட்டு கூட பிரீட் பண்ணி தருவாங்க. அது எனக்கு தெரியாது, அதனால் அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் யாராக வேணாலும் இருந்துக்காங்க, நீங்கள் என்ன வேணாலும் சேல்ஸ் பண்ணிக்க, எங்கிட்ட காசு கொடுத்தா நீங்கள் வாங்கி போனீங்க, அதனால் உங்களையெல்லாம் நான் வந்து நீ அவனுக்கு விற்காத இவனுக்கு விற்காத அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீ யாருக்கு வேணாலும் விற்றுக்கோ, ஆனால் என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். நீ யாராக வேணாலும் இருந்துக்கோ. இந்த ஆளுக்கு ஒருத்தருக்கு மட்டும் நான் சொல்லலைங்க, இது மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. பிஸ்னஸாக பண்ணுறவங்களால ஒரிஜினலாக கொடுக்க முடியாது நண்பர்களே, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவனால் ஒரிஜினலாக கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டான். இப்போ நம்ம லைன் கோழி நம்ம லைன் சேவலை வச்சுருக்கிறான்னா
அதுலேருந்து ஒரு 4 குஞ்சு 5 குஞ்சுங்க வருதுன்னா அதை விற்க மாட்டாங்க. மறுபடியும் நம்ம வச்சுக்கணும், அது பெருசு பண்ணுறதுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வேற லைன் கோழியை எடுத்து போட்டு நம்ம லைன் சேவலுக்கு போட்டு உடைச்சி அது கிராஸ் பிடிங்க பண்ணி தான் கொடுப்பான். நம்ம லைன் சேவலை காமிப்பான், பாரு அங்கே அவர்கிட்ட வாங்கினது தான், அதில் வந்த குஞ்சுங்க தான் அப்படின்னு காமிப்பான். அதோட கோழி எந்த கோழியில் வச்சுன்னா காமிக்க மாட்டான். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க. இது மாதிரி நண்பர்களே பல பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் 2 பேரில் பல பேர் வியாபாரத்தனமாக நம்ம லைனை எடுத்து அதில் கிராஸ் பிரீடிங் பண்ணி நிறைய பேருக்கு விற்கிறாங்க. நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க, இல்லை வாங்காதுன்னா அது உங்கள் விருப்பம். அதை பற்றியெல்லாம் நான் எதுவும் கண்டுக்கிறதில்ல. இது என்னுடைய பிஸ்னஸ் இல்லை, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இது என்னுடைய பிஸ்னஸ் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 35-36 வருஷமாக அந்த லைன் நான் வச்சு மிகப்பெரிய ஒரு நல்ல லைனு என்னுடைய குருநாதர் கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் நான் லைன் உடையாமல் வச்சிருக்கிறேன். இப்போ கூட ஒரு ஜாவா பட்டா ஒன்று காமிச்சேன். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜாவா பட்டா காமிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நண்பர்கள் சொல்லிட்டாங்க. அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த பெரிய ஜாவா ஒன்று காமிச்சிருப்பீங்க. ஆமாம், ஒரு 7-8 வருஷம் 9 வருஷம் ஆகும். பெரிய ஜாவா சேவல் ஒன்று காமிச்சிருப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த சேவலை ஜெராக்ஸ் பண்ண மாதிரி இருக்குதுண்ணா இந்த ஜாவா பட்டா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோவில் காமிச்ச சேவல் அதே ஜெராக்ஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் லைனேஜ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க. அதுதானே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேருக்கு மேலே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த பட்டாவை ஜாவா பட்டாவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒரு சில நண்பர்கள் எனக்கு மெசேஜ் போடுறதுக்கு பயப்படுவாங்க. அதனால் நேரில் பார்க்கும்போது அண்ணங்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நண்பர்களே, லைனேஜ் மெயின்டெனன்ஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதில் அனுபவம் வேணும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க, வாங்கிட்டு போய் வளர்த்து பெருசு பண்ணி அதை டப்னி பார்த்து ஒரு டோர்னமெண்ட். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அனுமதி கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பாருங்கள். சும்மா நீங்கள் போய் லோக்கலில் விடுங்க நான் சொல்லலை, அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், எனக்கு தேவையும் இல்லை. சட்டத்திற்கு புறம்பா செய்யாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சட்டப்படி நடந்துக்கங்க. அரசாங்கமே அனுமதி கொடுக்கக்கூடிய டோர்னமெண்ட்டில் கொண்டு போய் விட்டு அதில் நீங்கள் ஜெயிச்சு, அது மாதிரி ஒரு 4-5 டோர்னமெண்ட்டில் விட்டு அதில் நீங்கள் ஜெயிச்சு ஒரு பெரிய பேர் வாங்கின பிறகு கூட பாருப்பா, அண்ணன் லைன் தான் நான் வாங்கிட்டு வந்தேன், அதை வச்சு தான் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் பாரு, அந்த டோர்னமெண்ட்டில் என்னுடைய சேவல் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்குது, இவ்வளோ பெரிய பேர் வாங்கியிருக்குது. அந்த டோர்னமெண்ட்டில் அப்படியாப்பட்ட ஒரு பேர் வாங்கிச்சு பாரு, இந்த சேவல் தான் சொல்லி கூட அதுக்கப்புறமா நீங்கள் அதுலேருந்து ப்ரீட் பண்ணி நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தால் கூட, சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அதில் உங்களுடைய உழைப்பு இருக்குதுப்பா, நீங்கள் தாராளமாக பண்ணிக்கப்போ நானே ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஆனால் முட்டையை வாங்கிட்டு போயிட்டு அதுலேருந்து ப்ரீட் பண்ணி சேல்ஸ், லைனேஜ்னா என்னன்னு தெரியாது, அது என்ன தெரியாது, எந்த கோழிக்கு எந்த சேவலை மேட்ச் பண்ண எப்படி குஞ்சுங்க வரணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒன்று என்கிட்ட வாங்கிட்டு போனது என் லைன் அப்படின்றத மட்டும் வச்சுக்கினேன். அதாவது ஒருத்தனுக்கு கருப்பு துணியை வச்சு கண்ணை கட்டுறாங்க. அவனுக்கு கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பொம்மை இருக்குது, ஒரு நாய் பொம்மை இருக்குன்னு வச்சுக்கலாம். அவனை கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நாய் பொம்மையவை அவன் கண்ணுக்கு முன்னாடி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஃபுல்லாக துணியை வச்சு ஃபுல்லாக கண்ணெல்லாம் கட்டிட்டாங்க. சுத்தமாக அவனுக்கு கண்ணு தெரிதலை, கண்ணு தெரியாது தானே, கட்டிட்ட பிறகு அந்த நாய் பொம்மையை தூக்கிட்டு ஒரு குரங்கு பொம்மையை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதான் நல்லாயிருக்கும். ஒரு நாய் பொம்மையை தூக்கிட்டு, அந்த நாய் பொம்மையை தூக்கிட்டு ஒரு குரங்கு பொம்மையை அது அவனுக்கு முன்னாடி வச்சுட்டு, எப்பா இப்போ உன் முன்னாடி என்ன பொம்மை இருக்குதுன்னு கேட்டால் நாய் பொம்மை இருக்குது அப்படி தான் சொல்லுவான். ஆனால் நாய் பொம்மை போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, குரங்கு பொம்மை தான் முன்னாடி இருக்குது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாய் பொம்மை தூக்கி, முன்னாடி இருக்கிறது குரங்கு பொம்மை. ஆனால் அவனுக்கு தெரியாது, ஏன்னா கண்ணு கட்டுக்கிறாங்கல்ல, நாய் பொம்மை தான் இருக்குதுன்னு நினச்சி உட்காந்துக்குவான். அப்படியே ஒரு லைனேஜை வாங்கிட்டு வந்துட்டுங்கன்ற ஒரே ஒரு விஷயம்தான் அவனுக்கு தெரியுமே தவிர, இது எப்பேற்பட்ட லைனேஜ், எந்த இதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இது எப்படி இன்பிரீடிங் எப்படி பண்ணணும், எந்த கோழிக்கு எந்த சேவலை மேட்ச் பண்ண எப்படி குஞ்சுங்க, என்னென்ன அம்சங்கள் நம்ம சொல்லி விற்க முடியும், எதுவுமே அவனுக்கு தெரியாது. என்ன ஒன்னே ஒன்று, என்னுடைய பெயர், என் பேரை பயன்படுத்தி விற்கிறாங்க நண்பர்களே. அதனால தயவு செய்து நீங்கள் வாங்காது போதுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் கையிலிருந்து நீங்கள் வாங்கிட்டு போகிறதுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பு. புரியுதா உங்களுக்கு?
என்னுடைய கையிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்களா, அதுக்கு 100% பொறுப்பு நான், கேரண்டி நான். மற்றபடி நீங்கள் வேறு யாருக்கிட்ட வாங்கினாலும் இதுக்கு பொறுப்பும் இல்லை, கேரண்டி இல்லை. அவங்ககிட்ட நான் வாங்கினா, இவங்ககிட்ட வாங்கினா, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுனீங்கன்னா அப்புறம் நான் டென்ஷன் ஆகிடுவேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா யார்கிட்ட நீங்கள் வாங்கினீங்களோ அவங்ககிட்ட தான் நீங்கள் கேரண்டி வாங்கிக்கணும். என் பேரை பயன்படுத்தக்கூடாது. என் பேரை பயன்படுத்துறதுக்கு நான் என்ன சாவடி சத்திரமா போய் கண்டவன் போனவெல்லாம் போய் உள்ளே போய் படுத்துக்கிறதுக்கு? அந்த வேலையெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் நண்பர்களே, சில பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, கூடவே இருந்து குழி பறிக்கிறாங்க. இவர் என்ன சொல்லலை, இவர் என்ன கோழிங்க வாங்கிட்டு போனார், முட்டை வாங்கிட்டு போனார், வளர்த்து விற்கிறாரு, இவர் என்னோ பண்ணிட்டு போட்டோம். நான் இவரை சொல்லலை, மற்ற விஷயங்களில் கூட நம்பிக்கை துரோகம் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்யக்கூடாதுன்றது கூட இன்றைக்கெல்லாம் யோசித்து பண்ணுற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சுங்க. நம்ம ஒருத்தருக்கு பாவம்னு பார்த்து உதவி பண்ணுறோம், அந்த செய்த உதவி நமக்கு ரிட்டர்ன் வரும்பொழுது 2 மடங்கா உதவியாக தானே வரணும். ஆனால் 4 மடங்கா உபத்திரமாக நம்மக்கிட்ட வருது இல்லையா? நம்ம பேரை கெடுக்கிற மாதிரியோ இல்லை நம்மளுக்கு பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரியோ அவங்க பண்ணி விடுறாங்க. அதனால தான் உதவி செய்கிறத பார்த்து, அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னு பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்கிறாங்க. பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னா இந்த பாத்திரம் இல்லை, இந்த பாத்திரம். ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா, உண்மையிலே அவனுக்கு உதவி தேவைப்படுதா, அவன் பொய் சொல்லி தேவை கேட்கறானான்றதை பார்த்துட்டு இவன் உண்மையாக இவனுக்கு உதவி தேவைப்படுது, இவன் உண்மையிலே நல்லவன் தான் அப்படின்னா தான் அவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொன்னாங்க பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னு. பாத்திரம்னா அந்த சாப்பாடு வாங்குற தட்டு இல்லை, அவனுடைய கேரக்டர், அதுதான் பாத்திரம் அப்படின்றது. அதனால இனிமேல் உதவி செய்யறதுனா கூட நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுவோம். இல்லைன்னா அது நம்மளுக்கே ரிட்டர்ன் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குன்றது நமக்கு தெரியுது. அதனால நண்பர்களே, மனிதர்கள் பல வகை, ரொம்ப நினைச்சு கூட பார்க்க முடியாதவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம கூட அவ்வளோ அருமையாக பேசுவாங்க. அப்படியே இந்த வாழைப்பழத்தில் ஊசியை சொருகிற மாதிரி. எனக்கு தெரியாது வாழைப்பழத்தில் ஊசியை சொருனா சுத்தமாக ஊசி போயிருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஊசியை கொஞ்சம் கொஞ்சமாக சொருகிறான்றது நமக்கு தெரியாது. அப்படியே இவர் சொல்ல பொதுவாக எவ்வளோ பேர் நான் பார்த்துட்டேன். ஏன்னா இந்த யூடியூப்பில் வீடியோ போட்ட பிறகு தான் பல வகையான மனிதர்கள், ஜாரப்பாம்பு, நல்ல பாம்பு, கட்டுவரியம் பாம்பு, கண்ணாடி வெறியம் பாம்பு, மலைப்பாம்பு, தண்ணி பாம்பு, இன்னும் பில்லு விரியும் பாம்பு, சுவரொட்டி பாம்பு, குதிரை சாட்டை பாம்பு, இன்னும் பல வகையான பாம்புகள் இருக்குது. அதே மாதிரி பாம்புன்னா ஒன்று தான், அப்படி நீட்டமாக இருக்கும், அப்படி சர்ன்னு போவோம், அவ்வளோதானே. ஆனால் அதில் எத்தனை வகை பாம்பு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் சொன்னதே ஒரு 10 வகை, கிட்டத்தட்ட 8-10 வகை பாம்பு நான் சொல்லிட்டேன். இன்னும் 100கணக்கான வகை கிங் கோப்ரா, ராஜநாகமெல்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் சும்மா அது பார்த்துச்சுனாவே நம்ம செத்து போயிடுவோங்க. ஏன்னா அது வந்து கொத்துச்சுன்னா, நல்லா அடிச்சுச்சுன்னா 40 பேரை காலி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை அது விஷத்தை முழுசாக வெளியே இறக்குச்சுன்னா 40 மனிதர்கள் செத்துருவாங்களாம். ஒரு யானையை கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் அது, கிங் கோப்ரா. அது மாதிரி பாம்புகளில் அவ்வளோ வகைகள் இருக்குது, அவ்வளோ விஷம் இருக்கிறது இருக்குது, விஷம் இல்லாதது இருக்குது. அது மாதிரி மனிதர்களும் மிக மிக விஷத்தன்மை கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரியே தெரிவாங்க, உள்ளுக்குள்ள அவ்வளோ விஷம் இருக்கும். கூடவே இருந்து குளிப்பு வச்சு போயிடுவாங்க. அதனால் நண்பர்களே, யார்கிட்ட பழகினாலும் தயவு செய்து அவனுடைய கேரக்டர் என்ன ஏதுன்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பழகுங்க. எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால பல பேர் எப்படிப்பட்டவங்களும் நம்மளுக்கு நண்பர்கள் ஆகுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அது போக நம்ம லைனேஜுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம லைனேஜ் கோழி சேவல் கடிச்சிருச்சுன்னா ஆஹா சூப்பராக போதும், அதுக்கு தான் இவன்கிட்ட பாடுபடுறேன் நான் அப்படின்னு நினச்சினா உட்காந்துக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதில் எத்தனை நல்லவர்களை நம்ம பார்க்க முடியுது? ரொம்ப ரேர் 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 ரொம்ப ரேர். ஒரு 100 பேர் நண்பர்களாக பழகிறாங்கன்னா அதில் ஒரு 3 பேர் 4 பேர் மட்டும்தான் தூய மனதோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் என்கிட்ட ஒரு 50-60 பேர் இருக்கிறாங்க. இத்தனை ஆயிரம் நண்பர்களை வச்சிருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு 50-60 பேர் மட்டும்தான் தூய நண்பர்கள். அவங்க நம்ம மாதிரி யதார்த்தமாக இருப்பாங்க, நல்லதே பேசுவாங்க, உண்மையை பேசுவாங்க, மற்றவங்களை ஏமாற்ற மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க, திருடுற பழக்கம் அறவே இருக்காது, மற்ற பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களும் என்கிட்ட இருக்கிறாங்க.
அவங்க போதும். அதனால் நண்பர்களே, தயவு செய்து நீங்களும் யாருக்காவது உதவி செய்யணும்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்ணிக்கங்க. உதவி செஞ்சுட்டு அப்புறம் மாட்டின்னு முழிக்காதீங்க. அது உங்களுக்கே பிரச்சனையாக கூட போய் முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், பனை விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பனை விதைகள் நம்ம நண்பர்கள் நட்டுருக்குறாங்க. நான் சொல்லி பல ஆயிரக்கணக்கான பனை விதைகள், பல ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் நட்டுருக்குறாங்க. என்னுடைய பிறந்த நாளுக்கும் சரி, அவர்களுடைய பிறந்த நாள், மற்ற இது எவ்வளோ விஷயங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ரத்த தானம் எவ்வளோ பேர், பிளட் டொனேஷன் எவ்வளோ நண்பர்கள் என்னுடைய பிறந்த நாளுக்கு வருஷம் கொடுக்குறாங்க. இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணி இப்படி இருந்தோம். நம்ம கூடவே நல்ல நண்பர் மாதிரியே இருந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வேலை பார்த்துன்னு திரும்புறாங்க. என்ன பண்றது? ஏப்பா தயவு செய்து சொல்றேன், என்கிட்ட பழகினீங்கன்னா உண்மையா இருங்க, இல்லைன்னா கம்முன்னு போங்க. என்கிட்ட பழகாதீங்கப்பா. நம்பிக்கை துரோகன்றதான் எனக்கு மிகப்பெரிய கொடுமையான விஷயமே, நம்பிக்கை துரோகம். நான் உங்ககிட்ட பழகிறேன், அன்பா பேசுறேன்னா அது உண்மையான அன்பா இருக்கும். சும்மா ஏதோ வாய் வார்த்தை பேசிட்டு போயிட மாட்டேன். அதனால அதுக்கு தான் நான் வந்து மேக்சிமம் பேர்கிட்ட பேசுறேன். நிறைய பேர் புது நம்பர்லேருந்து மெசேஜ் போடுறாங்க. நான் சும்மா ஒரு வணக்கம் அப்படின்ற மாதிரி அந்த சிம்பிள் வருது பார்த்தீங்களா, வணக்கம் அப்படின்னா அந்த வணக்கம்ன்ற சிம்பிளை போட்டு விட்டுருவோம், அவ்வளோதான். யாரோ நமக்கு என்ன தேவையில்லாத புதுசாக வர்றவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினேன். கடைசியில் அவன் வந்து என்னைக்குன்னா ஒரு ஆப்பு சொருவான். நம்மளுக்கு தேவையா? ஏற்கனவே பல பேர் நம்மளுக்கு ஆப்பு சொறி விட்டு போனாங்க. நல்லவன் நினச்சி நம்ம பேசுவோம், அவன் ஒரு பிக்காளி பிசனாரி பன்னாட பையனாக இருக்கும், மோசமான நாயாக்கும். வாயை திறந்தவ போய் பேசணும்னு நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்களா? நான் பார்த்துன்னுக்கிறேன். சார் பார்லிமெண்ட்டில் இருக்கிறேன் சார், தான் ஐயா கூட சார் கூட தான் இருக்கிறேன், பார்லிமெண்ட் இருக்குது சார். இல்லை சார், இங்கே பூத்தில் இருக்குது சார், அந்த ஓட்டு போடுறாங்களா அந்த பூத்தில் நான் தான் இன்சார்ஜ், நான் தான் பார்த்துக்கிறேன் சார். இப்போ இதில் என்னது எங்கேயோ தான் சொன்னான், தாய்லாந்தில் இருக்கிறேன் சார். குடிக்கிறதுக்கு கஞ்சிக்கு வழியில் நாய்க்கு ஒரு நாய், குடிக்கிறதுக்கு கூலே இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, படுக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை. அவன் சொல்கிறான், சார் இப்போ தான் சார் 60 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுருக்குறேன், மேலே டபுள் பெட்ரூமு கீழே டபுள் பெட்ரூம் சார், இப்போ தான் ஒரு 60 லட்ச ரூபா ஆச்சு சார் அப்படின்னு சார். சாதாரணமாக சொல்கிறான். என் நண்பருக்கு ஒருத்தருக்கு 75 லட்சம் கொடுத்தேன் சார். கொஞ்ச நாள் 6 மாதத்தில் அவன் செத்து போயிட்டான். அவன் வைப்புக்கிட்ட போய் கேட்டால், நீங்கள் எப்போ கொடுத்தீங்களோ என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. நானும் கேட்டு பார்த்துட்டு விட்டுட்டு சார் போனால் போட்டுன்ட்டு அப்படின்னு. ஆனால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நாய். அந்த நாய்க்கு வேலையே இல்லை, முதல்ல எந்த வேலைக்கும் போகிறதில்ல, சும்மா அப்படி சுற்றிக்கின்னு எவனா 10 ரூபா கொடுத்தான்னா ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு திரும்புற நாய். இப்போ நான் சொன்னது பூரா சத்தியமான உண்மை, நான் பொய் என்றைக்குமே பேச மாட்டேன். இப்படியெல்லாம் என்னை ஏமாத்திருக்கிறாங்க, இப்படியெல்லாம் நம்ப வச்சு. ஆனால் அவன் பேர் எவ்வளோ பெரிய ஆள் தான் எனக்கு நான் மயிறு. அவன் காசு அவனோட இருக்குது. நான் அவன் பெரிய ஆளுன்னு பேசுகிறவனே நான் கிட்ட சேர்த்துறதில்ல. உண்மையை சொல்லி, சார் நான் கூலிக்காரன் தான், கூலி வேலைக்கு தான் போகிறேன், இதுதான் அவனை தான் நான் கிட்ட சேர்த்துனே தவிர, நான் அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஆளுன்னு அந்த ஜம்பம் பேசுகிற நாய்களை நான் கிட்ட கூட சேர்த்துறதில்ல. அவன் வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டான் என்கிட்ட, ரொம்ப பேசுவான் பண்ணுவான், அப்படியே அட்டாச் ஆகி கடைசியில் எங்கிட்ட இருந்து ஒரு 2-3 லட்ச ரூபாய் பொருளுங்களவே சும்மாவே ஆட்டை போட்டுன்னு போயிடுச்சு நாய். அதனால் அந்த மாதிரி நண்பர் அதெல்லாம் அவன்கிட்ட நிற்காது. என்னை போன்ற ஒரு மனிதனை ஏமாற்றிட்டு ஒருத்தன் போகிறான்னா அவனுக்கு நிச்சயம் பல மடங்கு தண்டனைகளை கடவுள் கொடுத்துருவாரு. அது மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அதனால் நண்பர்களே, எதுக்கு போய் பேசணும்? இருக்கிற உண்மையை சொன்னாவே நான் மனசிறங்கி கொடுத்துருவேன். இப்போ எடுத்துன்னு போப்பா, என்ன அந்த கோழி என்ன பெரிய இது மயிலுங்கிறது, எடுத்துன்னு போ, நீ தான் ஒரு 2 கோழி சேவலை எடுத்துன்னு போய் வச்சு பண்ணிக்க போ அப்படின்னு கொடுக்குற ஆள் நான். எதுக்கு என்கிட்ட பொய்யை சொல்லி என்கிட்ட ஒரு நட்பை வளர்த்து உங்கள் மேலே ஒரு மரியாதை வந்துடும் எனக்கு, ஆஹா இவரா தங்கமான மனிதர்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான ஒரு உருவகத்தை உருவாக்கி கடைசியில் நம்மகிட்ட இந்த பொருளுங்களை வாங்கிட்டு போயிட்டு பிறகுதான் தெரியும் அவன் ஒரு பிக்காளி நாயை வாய் திறந்தவ பொய் பேசுறான். நம்ம மனசு எவ்வளோ பாடுபடும். அடா நாயே, எங்கிட்ட இல்லைங்க, ஆனால் உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது, உங்கள் லைன் வச்சு வளர்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், ரொம்ப வருஷமாக உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன், ஏதோ எனக்கு கொடுத்து உதவுங்க அப்படின்னா நான் வாங்கினா வந்து எடுத்துன்னு போவேன். இருப்பேன் நம்ம இவ்வளோ காலம் பழகிட்டுங்க, நட்பாக பழகிட்டுங்க, காசு நம்மளுக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் கொடுத்து அனுப்புகிற ஆள். நான் பொய் பேசி தான் என்கிட்ட வாங்கிட்டு போகணுமா? பிக்காளி நாய்ங்க இந்த மாதிரிலாம் என்ன ஏமாத்திருக்கிறாங்க. அது நம்பிக்கை துரோகம். அதனால் நண்பர்களே, இது லைட்டு ஓடுதா இல்லையா பார்த்துக்கலாம், அப்புறம் வாய்ஸ் வராமல் போயிடும், அதுக்கு தான் அந்த லைட் எரியுதுன்னு பார்த்தேன். அதனால் பாருங்கப்பா, நீ நல்லவனா இருந்தீங்கன்னா என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க. உனக்கே தெரியும் நீ நல்லவனா கெட்டவனான்னு உனக்கே தெரியும். நீ ஆள் சரியில்லாத ஆளாக இருந்தீங்கன்னா தயவு செய்து என் பக்கம் வரணும்னு நினைக்காதீங்க யாருமே. அது நீங்கள் எவனா வேணாலும் இருந்துக்க, எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துக்க.
நல்ல கேரக்டர் உள்ள மனிதர் மட்டும்தான் எனக்கு நட்பு வட்டாரத்துக்குள்ள இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் நான் அப்படித்தான். எனக்கு வரக்கூடிய நண்பர்களும் அப்படிதான் இருக்கணும். உள்ள ஒன்று வச்சுக்கிற வெளியே ஒன்று பேசுகிற நாயகி என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற மண்ணாங்கட்டிக்கு வரக்கூடாது. அதுதான். அதனால் இதான் நண்பர்களே விஷயம். வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குது. இதோட முடிச்சுக்கலாம். நம்ம மறுபடியும் எப்பயாச்சும் டைம் இருந்தால் நான் வீடியோ போடுறேன். சரி நண்பர்களே, நன்றி, வணக்கம். மறுபடியும் சொல்கிறேன், யாருக்காவது நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அல்லது உதவி அவனா கேட்குறான்னா கூட அவன் எப்படிப்பட்டவன், நல்லவன் தானா இல்லை பொய்யா உதவி கேட்குறானா, இல்லை உதவி செஞ்சுட்டா அதுக்கப்புறம் அவன் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக திரும்புவானா அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்து உதவி செய்யுங்க. நம்ம ஒன்றும் உதவி செய்யணும் அவசியமே இல்லை. உதவி செய்கிறதுக்கு கடவுள் இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நான் நிறைய வாட்டி நினச்சி பார்த்துருக்குறேன். எவன் அவனுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் கடவுள் கொடுக்கறது. நாம் போய் அவனுக்கு அப்படியே பெரிய இது மாதிரி நான் பண்ணிட்டு நான் அவனுக்கு உதவி நீ சூப்பராக ரெடி ஆயிடுவா, அந்த மண்ணாங்கிட்ட ஒரு மயிரும் இல்லை. எல்லாமே கடவுள் கொடுக்கக்கூடிய தண்டனை தான். ஒருத்தனுக்கு படன்னு பணம் காசு கொடுத்து பெரிய ஆள் ஆக்கிடுவார், அதுவும் கடவுள் கொடுக்கக்கூடிய வரம். ஒருத்தனுக்கு இருக்கிற காசை பூரா நாசம் பண்ணி அவனுக்கு பல பிரச்சனையை கொடுத்து அவனை நாசம் பண்ணிடுவார், அது கடவுள் கொடுக்கக்கூடிய தண்டனை. ஏன்னா அது அவனுடைய முன்ஜென்ம வினையாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய முன்னோர்களுடைய வினையாக கூட இருக்கலாம். அதில் போய் நாம் தலையிட்டுக்குன்னு நான் கிழிச்சு போடுறேன், அவனுக்கு நான் அவனுக்கு கொடுத்து மயிறு புட்டிங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி நாம் உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவனை பிடிச்ச பீடை பாதி நம்மளும் வந்து பிடிச்சிக்கும். இதெல்லாம் நிறைய வாட்டி நான் அனுபவிச்சுருக்கிறேன். அவன் மேலே இருக்கிற பீடை நம்மளை வந்து பிடிக்கும். அவன் என்ன கஷ்டப்படுறானோ அதில் பாதி கஷ்டம் நம்ம படுவோம். பட்டுனுக்கிறேன் நான் உதவி பண்ணிட்டு அந்த பிரச்சனை என் தலைமையில் வந்து விழுந்து போயிடும். நண்பர்களே, இதெல்லாம் பல வாட்டி நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால உதவி செய்யறதுனா கூட பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணிக்கங்க, அவ்வளோதான். சரி நண்பர், நன்றி, வணக்கம்.